ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீடியா சேனல் டு ஷிப்புடன்ல எபிசோட் 89 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இவனையும் புதைச்சாச்சு, அவனையும் புதைக்க போகிறாங்க. ஹே, அவன் அசைற மாதிரியே தெரியல. அவனுக்கு என்னாச்சு? நாருட்டோ ஹீல் பண்ணு. என்னடா இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பார்க்குறாங்க ரெண்டு பேரும். நம்மளே மிஞ்சிடுவான் போலையே. ஜோஜி, அவனை அப்படியே கொஞ்சம் அசையாம பிடிச்சுக்கோ, சரியா? சுத்தமாக ட்ரை ஆயிருக்கான். இப்போதைக்கு அவனுக்கு எமர்ஜென்சி ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். உண்மையிலே கலக்கிட்டு நருட்டோ. உண்மையான நருட்டோவை க்ளோன்ஸ்க்கு நடுவுல ஒளிச்சு வைப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நீ பாக்குறதுக்கு தான் முட்டாள் மாதிரி தெரியுவேன். ஷிகமாரு அளவுக்கு இல்லைனாலும் நீ புத்திசாலிதான். கண்டிப்பா. தயவு செஞ்சு அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணாத. ஒரே நேரத்துல அந்த ஜூட்ஸுவை 3 தடவை பயன்படுத்துறது சுலபம் கிடையாது. ட்ரைனிங்லயே நீ இதை 2 தடவை மட்டும் தான் செஞ்சிருக்க. யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. இவன் தன்னம்பிக்கையை பாராட்டணும். ஒரு தடவை தோத்ததுக்கு அப்புறமும் கவலைப்படாம யோசிச்சு வேகமா செயல்பட்டிருக்கான். நருட்டோ நிச்சயமா பலசாலி ஆயிட்டான். ஐயோ, வரலையே நிக்கல. ஃபோர்த் வகைகளை செய்ய முடியாத ஒரு ஜூட்ஸுவை இவன் செஞ்சு காட்டியிருக்கான். ஆமாங்க. அவன்கிட்ட பொறுப்புகளை ஒப்படைக்கிற நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னையே மிஞ்சிட்டான். அதான் பெருமை குருக்கு. உன்னால உணர முடியுதா? அவன் கண்ணு முன்னாடி எப்போ நிக்கிற ஒருத்தன் நீ மட்டும்தான். நீ தான் அவனோட இன்ஸ்பிரேஷன். நீ தான் அவனை பலசாலியாக்கிக்கிட்டு இருக்க. அது உனக்கே நல்லா தெரியும். உண்மையை ஒத்துக்க சாஸ்கி. ககாஷி, பெருமை பெருமை. நாம கிளம்பலாமா? யா, உன்னால நடக்க முடியுமா? ஓகே, கிளம்பலாமா? நாம லீஃப் வில்லேஜுக்கு திரும்ப போறோம். ஆமா, ககாஷி சென்சே எங்க? வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு வருவாரு. சின்ன பசங்க ஏய், ஒன்னு சேர்ந்து என்ன வீழ்த்திட்டாங்க. என்னால நம்ப முடியல. நீ வேணும்னா முதல் ஹொக்கைக்கு கூட சண்டை போட்டவனா இருக்கலாம். இவங்களை அப்ப இன்னொரு சின்ன ஆட் பசங்க இருக்கா? உன்னோட தப்பு. ஒரு வயசான கிழவன் அவன் கதையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரமான அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. யாரையும் குறைச்சு மதிப்பிடாத. அந்த தப்பாலதான் இப்ப மண்புழு மாதிரி நெளிஞ்சுக்கிட்டு இருக்க. அவ்வளோதான், இந்த இதையும் காலி. கரெக்டு பாயில. அடுத்த தலைமுறையை சேர்ந்தவங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க. நம்ம எல்லாரையும் தூக்கி சாப்பிட்ருவாங்க. அப்போ கரெக்டாக இருக்கு டைலாக். எல்லாருமே கலக்கிட்டீங்க. ஆனா நம்மோட வெற்றியை நாம இப்ப கொண்டாட முடியாது. அகாட்ஸ்கியை சேர்ந்த நிறைய பேர் இன்னும் ஆக்டிவா தான் இருக்காங்க. அவனுக்கு இன்னும் எவ்வளோ வெறியாவானுங்க. நருட்டோ, 2 பேரை உனக்கு பொறுத்த ஏற்பட்ட காயங்கள் ஆமா, வெற்றிக்கான பரிசுன்னு கூட சொல்லலாம்ல. அவனை ஸ்டெபிலைஸ் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். ஏன் பாட்டி முறைக்கிறா? உடனே இவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் முழு பரிசோதனை பண்ணுங்க. அட இதுல என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். மூஞ்சில ஓடு. நீங்க கவலைப்படாதீங்க மேடம், நருட்டோவை பார்த்துக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஏய், அவனே வீக்கா இருக்கிறான். அவனை மட்டும் அப்ப குத்தினு. சரி, மத்தவங்கள பொறுத்தவரை நீங்க எல்லாரும் கொஞ்ச நாள் ஓய்வெடுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். உங்க உடலுக்கும் மூளைக்கும் இது நல்லது. புரிஞ்சுதா? முளக்கரா அவனுக்கும் தான். நருட்டோக்கு சாக்குறா தான் கரெக்ட். சொன்னா கேட்க மாட்டேங்கிறான். கண்ணு டொங்கின்னு இருக்குது. ஒன்றும் இல்லையா? ஒரு விஷயத்த கவனிச்சியா? நருட்டோவோட காயத்தை பத்தி சொல்றீங்களா? நான் அதை பார்த்தேன். அது என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி காயத்தை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததே இல்லை. ககாஷி தூக்கிட்டு வந்த அந்த அகாட்ஸ்கியோட பாடியை பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? ஓ, எடுத்துட்டு வந்திருக்காரா? அட்டாப்சில அந்த பாடியை இப்ப பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேலையை Postmortem-ஆ? யார் செஞ்சுட்டு இருந்தாலும் ரிப்போர்ட் கூடிய சீக்கிரம் என் கையில இருக்கணும்னு சொல்லிடு. பாட்டியை நல்லா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுமே. அப்பா, இதெல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு என்னால நம்ப முடியல.
ஆமா. எவ்வளோ அமைதியா நேச்சுரா. உங்களை அப்புறமா பாக்குறேன். என்ன? அது அதாவது ஒரு miss முக்கியமான வேலை பண்ணுவாங்கல்ல. இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். ஆனா உன் வீட்டுக்கு இந்த பக்கம் தானே போகணும். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஆஸ்மாவா? என்ன ஏதுன்னு சொல்லவே மாட்டான்ல. சரி சரி பொறுமையாயிரு. அவங்க ஆஸ்மாவோட எல்லாம் இங்கே வராங்க. நான் அந்த லேடியை பார்க்கப்போ கரெக்ட் அங்கே தான் வந்திருக்கேன். காலையிலேயே நீங்க இங்க வந்து என்ன பண்றீங்க? ஓ ஷிகமாரு, இந்த ஆஸ்மா ஒரு பொறுப்பு இவன் தான் எடுத்துக்கணும். டீமை லீட் பண்ணணும். உன்னோட ஷோகி பார்ட்னரை இழந்து தவிக்கிறல்ல. ஆசுமாக்கு உன்னை எவ்வளவு பிடிக்குங்கிற விஷயம் உனக்கு தெரியுமா? உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவாரு. இத்தனை வருஷத்துல ஆசமா எனக்கு கத்து கொடுத்த விஷயங்களை பத்தி யோசிச்சா ஒன்னை விட ஒண்ணு கண்டிப்பா முக்கியமானதா தோணும். ஷோகி அதுல கண்டிப்பா முக்கியமான ஒண்ணு. அவரை நான் மிஸ் பண்ணலன்னு சொன்னா கண்டிப்பா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனா நான் ஒண்ணு சின்ன பையன் இல்ல, வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும்ல. சோகமா ஓரமா உட்காந்தா யாரும் மதிக்க போறதில்ல. கேட்டுக்கோங்க ப்ரோ. வாழ்க்கையில எப்பவுமே ஏன் எல்லாமே கஷ்டமா இருக்குன்னு மட்டும்தான் யோசிச்சிருக்கேன். அதால நிறைய தப்பும் பண்ணிருக்கேன். நான் தப்பு பண்ணப்பெல்லாம் என்னை காப்பாத்த ஆசுமாங்க இருப்பாரு. அவர் ஒரு வினோதமான டீச்சர். அவரை ஈஸியா யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவரு எனக்கு ஒரு ரோல் மாடல். ஒரு வழியா எனக்கு நான் வாய்ப்பு இப்பதான் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குழந்தை பிறந்து வரப்போ குழந்தையா? அதை பாதுகாத்து வழி நடத்துறது என்னோட பொறுப்பு. ஐயோ, பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறது கஷ்டம் தான் போல. ஏதோ லவ்வர்னு நினைச்சா தேங்க்யூ ஷிகமாரு. அந்த குழந்தைய கூட பார்க்க கூட விடாம இல்ல. பண்ணிட்டாங்க. அவருக்கு தெரியுமா இல்லையான்னு கூட தெரியல அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. ஐயோ, ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்திருப்பாங்க இருந்தா. ஆனா போங்கடா. ஆனா விடு. ஒரு விஷயம் பா, இனிமே அந்த குழந்தைக்கு ஆசுமா நம்ம விட சிக்கமாரு ஷோகி குருவா நீங்க நல்லா ஆடுறீங்க. இல்ல இப்படி ஒரு அப்பாவை மிஸ் பண்ணுதுல்ல அந்த குழந்தை. சக்தி வாய்ந்த சிக்கமாரு எதிரிகளை மூலியமா வந்து கரெக்ட் அரசனை பண்ணுறோம். காப்பாத்தணும்னா சில தியாகங்களை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும். ஆனா நீங்க பின்னாடி போனீங்கன்னா என் நைட்டை நான் எங்க மூவ் பண்ணுவேன்? என்ன நடந்தாலும் நீ உன்னுடைய பிஷப்பை ப்ரமோட் பண்ணியே தீருவ. அது சரி, உன்னுடைய நைட் கண்டிப்பா சக்தி வாய்ந்தவனா தான் இருப்பான்னு நினைக்கிறேன். லீவ் வில்லேஜ் ஷினோபியை குடிக்கிற மாதிரி நீங்க பீசஸை சூஸ் பண்ணா நீங்க சொல்ற அந்த நைட் கண்டிப்பா நான் தான். என்ன உளறிக்கிட்டு இருக்க? இது ஆசுமா தான் என்கிட்ட சொன்னாரு. அவர் சொன்னா சரியா தான் இருக்கும். ஏன்னா என்னை விட அவருக்கு தானே உன்னை பத்தி நல்லா தெரியும். இன்னொரு விஷயம், இதுல அரசர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அது சரி, இதுல அரசர் யாருன்னு உனக்கு தெரியுமா? நம்ம ஊரோட ஹொக்காகே தானே? ஆமா, நானும் இது வரைக்கும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இனிமே அப்படி ஓ, கிடையாது. பதில் சொல்லாம இருந்தாருல்ல அது. யார் அது? சரியான நேரம் வரும்போது இதுக்கான பதில் தெரிய வரும். லீவ் வில்லேஜோட பாரத்தை தோல்ல சுமக்கிற சின்ன பசங்க அவங்க தான் அரசர்கள். இந்த கரெக்டான பதில பதில். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. And checkmate. என்னது? ஏன்னா அவங்க தான் இனிமேல் ஃபியூச்சரே. Next generation. பயிற்சி தேவை. நிறைய கஷ்டப்படணும் ஷிகமாரு. அடச்சே, தயவு செஞ்சு கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்கோ நருட்டோ. நீ எதுக்காக எவ்வளவு கோவப்படுறன்னு தெரிஞ்சுக்கலாமா? போதும், கொஞ்சம் வாயை மூடு.
கை டேமேஜ் உடம்புல ஆயிருக்கு. ஏற்பட்டிருக்க காயங்கள் எதுவும் அந்த அளவுக்கு சீரியஸ்னு சொல்லிட முடியாது. இப்ப அவரோட கை தான் பெரிய பிரச்சனை. ம். பல இடங்கள்ல ஃப்ராக்சர் ஆயிருக்கு. எலும்பு உடஞ்சிருக்கா? அப்ப அது எடுக்கிறது அவ்வளோ ரிஸ்க்கு. இன்னும் முறையா கத்துக்கணும் போல நிறைய. இவன் பாடி ஸ்ட்ராங்கா இல்ல. என்னம்மா நீ வந்தாலே எதுனா நெகட்டிவ் தூக்கின்னு வருது. அப்படின்னா காக்கசுவோட உடலை அடாப்சி பண்ணவங்களோட ரிப்போர்ட் இதுதானா? ஆமா மேம், ஆனா அடாப்சி இன்னும் முழுமையா நிறைவடையல. சரி, அதை விட எங்க உடம்புல வயரா இருந்தா? நாம இந்த தகவலை தெரிவிக்கணும். ககாஷி யமட்டோவை சொல்றீங்களா? எங்க இருக்காங்கன்னு தேடு. கார்னர்ஸ் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வா. எதுக்கு? யாராவது? இவனா? சாசுகே. ஆ. அங்க அவனை ஒன்று கற்றுக்கணும்டா. அவனு இல்லை இப்போ திரும்பவும் தோத்தா எப்படி இருக்கும் அவனுக்கு? இல்லை அவ்வளோதான். என்னடா கண்ணுக்கே தெரியாம விட்டுது. அவன் வந்து குத்துது நூல் நூலா. இவன் வந்து பயங்கரமா ஷார்ட் பண்ணியிருக்கான். எனக்கு 2 பேரும் முதல்ல எவன் சாவானே தெரியல. ஒரு வழியா ஹிடான் காக்கர்ஸுவை போட்டு தள்ளிட்டாங்களா? ஆமா, நருட்டோவும் அவனோட டீமும் அவங்கள கொன்னுட்டாங்க. எப்படா அதுக்குள்ள நியூஸ் வருது? உயிரோட விட்டா நமக்காக அகாட்சுகியை சேர்ந்தவங்கள அவங்க கொல்லுவாங்கன்னு நினைச்சது நாம எடுத்ததுலயே ஒரு அற்புதமான முடிவு. ஆமா, இது என்ன ஸ்பை வச்சுக்கிறீங்களா? ஒரே நேரத்துல அவங்க 2 மெம்பர்ஸை இழப்பாங்கன்னு அகாட்சுகியை சேர்ந்தவங்க என்னைக்கும் கற்பனை கூட பண்ணி பார்த்திருக்க மாட்டாங்க. பெரிய அடி பாவம், அவங்களுக்கு. சோர்ந்து போயிருப்பாங்க. ஆனா அந்த டூடைல்ஸோட சக்தி அவங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அவங்க இதுக்கு மேல பலசாலிகள் ஆகாம இருக்கிறதுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும். ஆமா, அந்த பையன் என்ன பண்றான்? எல்லாம் நினைச்ச மாதிரி போயிட்டு இருக்கா? கவலையே வேண்டாம். எந்த இந்த பையன்? வாரத்துல நம்மளுடைய ஃபைனல் டெஸ்ட் நாம நடத்திடலாம். சாசுகே. என்னோட டேட்டாவை வச்சு பார்க்கும்போது எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லை. டெஸ்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நான் எதிர்பார்த்த மாதிரியே அந்த ஃபைனல் ஸ்டெப்பும் கூடிய சீக்கிரம் நடக்க போகுது. ஆனா அதுக்கு எனக்கு இன்னொரு பலியாடு தேவைப்படுது. உனக்கு அவளை ஞாபகம் இருக்கா? யார சொல்றேன்னு தெரியுதா? எனக்காக அவளை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வர முடியுமா? அவளா? எனது அவளா? ஆனா ஏன்? எவடா அவன்? அவனோட அடாப்சி இன்னும் முழுமையடையல. இன்னுமா? ஆனா நருட்டோவுடைய புதிய ஜூட்ஸுவை பத்தி நிறைய புதிய தகவல்கள் கிடைச்சிருக்கு. வாயில இருக்கிறது கட் பண்ணியாவது விடலாம்ல, அப்படியே வச்சிருக்கோம். இவன் உடல்ல ஏற்பட்ட காயங்களை வச்சு பார்த்தா தனிப்பட்ட முறையில தாக்குதல்கள் எத்தனை நடந்திருந்தாலும் இந்த பாதிப்புகள் அதால ஏற்பட்டது இல்ல. என்ன சொல்றீங்க? அப்புறம் இத நம்புறது கொஞ்சம் கடினமா இருந்தாலும் இவனோட சக்ரா நெட்வொர்க் மொத்தமா செயலிழந்திருக்கு. எனது சக்ரா நெட்வொர்க்கா? ஆமா, அதேதான். என்னாலேயே முதல்ல நம்ப முடியல, ஆனா அதுதான் உண்மை. அவனோட வின்ஸ்டால் ட்ரெஸ்ஸிங் ஷூரிகன் இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததா? அப்ப இன்ச் இன்ச்சா குத்திருந்தேன். அட்டாக்கால ஏற்பட்ட பாதிப்பு மாதிரி இல்லாம இது பாய்சன் மாதிரி செயல்பட்டிருக்கு. அந்த அட்டாக் எந்த அளவுக்கு சிறப்பா இருந்ததுன்னா இவனோட மொத்த செல்ஸும் டேமேஜ் ஆயிருக்கு. அப்போ மைக்ரோ அப்போ வெண் சக்கராவை சின்ன சின்ன ஸ்வாடா உருமாத்துதுன்னு நினைக்கிறேன். உடல்ல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் குறிப்பாத்து தாக்க இருக்கு. ஏய் அற்புதமான ஜோட்ஸோ. கண்டிப்பா பாய்சன் தான். ரொம்ப ரொம்ப டேஞ்சரான சுட்டு. எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி தாக்குறாங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியம். எல்லாம் சரிதான். ஜூட்ஸுவை பயன்படுத்தின நருட்டோ எப்படி இருக்கான்? இப்போ நமக்கு அதுதான் பெரிய பிரச்சனை. என்ன வாங்கி இருக்கானே அதே பெருசு. ககாஷி,
என்ன நடந்தாலும் சரி, நருட்டோ இன்னொரு தடவை அந்த ரசன் ஷூரிகனை மட்டும் பயன்படுத்த கூடாது. எது? அது அவ்வளோ சீரியஸா? நருட்டோடைய ரைட் ஹேண்ட்ல நான் அதே சிம்டம்ஸ பார்த்தேன். இந்த அளவுக்கு இல்ல, ஆனா அது ஆபத்து தான். அவனுக்கும் பாய்சன் பாதிச்சிருக்கு. ஆகுது போல. அந்த ஜூட்ஸு அவன் பயன்படுத்திக்கிட்டே இருந்தா கூடிய சீக்கிரம் வாழ்க்கை முழுக்க அவனால சக்கராவை பயன்படுத்த முடியாம போயிடும். கஷ்டப்பட்டு கத்து கொடுத்ததே அதுதான். அதையும் பயன்படுத்திவிடானா அப்ப என்ன பண்றது? இவ்வளவு கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டு எல்லாரும் வழி இருக்கும். அது கண்ட்ரோல் பண்ற கத்துத்தாரான்னு எதனா சொல்லலாம். நம்ம இவன் அந்த கையில எடுக்கும்போது இவனுக்கு அந்த பாதிப்பு இருக்கு. இதான் மைக்ரோ அளவுக்கு அது குட்டி குட்டி, அதனால இவன் கையும் பட்டிருக்கு. அது ஒரு சக்தி வாய்ந்த ஜோட்ஸா, ஆபத்தும் இருக்கதானே செய்யும். உடம்புல இருக்கிற ஒரு செல் சக்ரா நெட்வொர்க்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அதை என்னால கண்டிப்பா ஹீல் பண்ணவே முடியாது. என்னோட மெடிக்கல் நிஞ்சட்சுவே வேலைக்காகாது. இந்த விஷயத்தை எப்படியாவது நருட்டோவுக்கு புரிய வைங்க. அவனுக்கும் கட் ஆகும் இல்லையா? அதுக்குன்னு பாட்டி கத்துவதே அதுதான் ஒண்ணு அவங்களுக்கு எதிரா. கபுட்டோ. அதை யாரையோ போய் கூட்டின்னு வர சொன்னாங்க. ஒருவேளை நம்ம லீஃப் வில்லேஜில் யாருன்னா ஸ்பையா? இவ்வளவு எதுக்கு தூக்கிட்டு வர சொன்னாரு? எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. தூக்கிட்டு வர சொன்னாங்க. என்னடா இது? வந்ததுக்கேவா? வரவேற்பு இவ்வளவு மோசமா இருக்கும்னு நினைக்கல. கிறிஸ்டல் யூஸ் பண்றா போல. நீதான் வந்திருக்கேன்னு தெரியாம போச்சு. யாருன்னு யாரோ எதிரி தெரியலையே. அத்துமீறி நுழைஞ்சிட்டாங்களோன்னு பயந்துட்டேன். நீ இதை வேணுனே தான் பண்ணன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி சொல்லிட முடியாது. அது மட்டும் இல்லாம அவ்வளவு ஈஸியா போட்டு தள்ளக்கூடிய ஆளா இருந்தா நீ ஒரோச்சி மாரோ கூட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாதவன். நான் சொல்றது சரிதானே? இவ்வளவு எதுக்கு நான் சொல்றேன் இப்போ? வேலை முடிஞ்சது. என்னது இவ்வளவு பெருசு? நீங்க கொஞ்சம் பொறுமையா ரெஸ்ட் எடுக்கணும், புரியுதா? உதவிக்கு நன்றி சார். என்ன மைக்ரோ பாதிப்பு இல்ல? இங்க பாரு நருட்டோ, உன்னோட புது ஜுட்ஸுவை நீ அடிக்கடி பயன்படுத்துறது நல்லதுக்கு இல்ல. கொஞ்சம் நல்லா யோசிச்சு செயல்படு. அதாலுக்கு என்ன ஆக போகுது? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ இருக்கல்ல. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. மெடிக்கல் நிஞ்சூட்சுவை பயன்படுத்தி என்னாலே உன்னை ஓரளவுக்கு தான் குணப்படுத்த முடியும். சீரியஸா புரிஞ்சுக்கடா. ஒன்னு இதை பவர் கம்மி பண்ணணும் கொஞ்சம். உண்மை என்னன்னா எல்லாம் எனக்கு சாதகமா நடக்கிற மாதிரி தெரியுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் நாம ஒன்னா போய் சாஸ்கேவை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வருவோம். அது சரி. அவளே மறந்தாலும் இவன் விட மாட்டான் போல. செம்மையா இருந்தது இன்னைக்கு. பட் வந்து நருட்டோது வந்து பயங்கர ரிஸ்கானதும் கூட. அது வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்றப்போ பயங்கர ஷாக்கா இருந்தது. மைக்ரோ அளவுக்கு செல்லு போய் பாதிக்குது அப்படின்னா எவ்வளோ இன்ச்சு இன்ச்சா அது கொண்டு இருக்கும். எப்பா அவன் வந்து நரக வேதனையை அனுபவிச்சு செத்துருப்பான். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி சாவெல்லாம் எவனுமே வரக்கூடாதான்ற மாதிரி இது வருது. ஏன்னா பல நூறு வருஷமா நீ வாழ்ந்துனுக்கிற. இத்தனை வருஷம் வாழ்ந்து எத்தனை பேர் இதயத்தை நீ பிடுங்கி இது பண்ணியிருப்ப. அதுக்கு உனக்கு நரகத்தை இன்னைக்கே காட்டுறேன்டான்ட்டு நருட்டோ காட்டியிருக்கான். வேற லெவலில் உயிர் போயிருங்க அது. எனக்கு அக்காசுக்கு பார்க்கும்போது உரச்சுமரம் எவ்வளோ பெட்டர்னு தோணுதுங்க. இப்போ உரச்சுமரம் பிடிக்க ஆரம்பிச்சிரும் போல இருக்கு. அந்த மாதிரி இருந்தது. உரைச்சி மரம் வந்து என்டர்டைன்மெண்ட். அவன் வந்தா வந்து வேற மாதிரி அது வருவான் அடி வாங்க அப்படி. அது இவனுங்க வந்து ரொம்ப மோசமாகறாங்களா? ஸோ இவங்களோட அவங்கள கம்பேர் பண்றப்போ அவன் என்டர்டைனராக தெரியறான், இவனுங்களாம் மோசமா தெரியறாங்க. ஆமா, உரச்சு பார்த்தா சொல்லிட்டு ரொம்ப கோபமா வந்தாலும் இல்லை என்னமோ அவன்கிட்ட பிடிக்குது அந்த மாதிரி இருக்கு.
எண்டில் அவன் வந்து ஒரு பண்ணிட்டு போவான், அவன் பயங்கரமாக நம்மளை வந்து என்டர்டைன் பண்ணிட்டு போவான். அதனால் இப்போ அவனை பிடிக்க ஆரம்பிக்குது இவங்களை கம்பேர் பண்ணி. இவனும் வந்து சப்போஸ் அக்காசிக்கில் இருந்திருந்தான்னு வச்சுக்காங்க வேற மாதிரி தெரிஞ்சிருப்பான். பட் இப்போ அதை விட்டு வெளியே வந்து இவன் பண்ணிட்டு இருக்கான்றப்போ இவனை பிடிக்க ஆரம்பிக்குது. அதுதான் ஏன் தெரியல. அவனும் நினச்சா அங்கே போயிட்டு என்னென்னவோ பண்ணியிருக்கலாம். ஆனால் இங்கேயோ வராமல் அங்கேயோ சேராமல் தனியாக நிற்கிறேன் பாரு நான் அப்படின்ட்டு நிற்கிறான். அவர் வந்து லாடாக தான் நிற்பேன்னு சொல்கிறாரு. அதான் நான் வந்து இன்னொருத்தனு கீழெல்லாம் நிற்க முடியாது, நான் நின்னா நான் கடை தான் நிற்பேன், எனக்கு கீழே நீங்கள் நிற்கிறதுனா நான் வருவேன் அப்படின்னு சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே தம்பி நீ கிளம்பு அப்படின்ட்டு ஓட்டிகிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நடந்திருக்கு. அவர் எங்கே நின்னா நான் லாடாக தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி மேபி அப்படி ஆயிருக்கலாம். பட் எப்படி தான் அதுக்குள்ளே உனக்கு நியூஸ் வருதோ தெரில. லீஃப் வில்லேஜுக்கே இப்போ தாண்டா உக்காக பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்குள்ளேயே இவன் காதுக்கு வந்ததுன்னா இவன் லீஃப் வில்லேஜுக்குள்ளேயே என்ன ஸ்பை வச்சுட்டு இருக்கானா என்னன்னு தெரில. டக்குன்னு வந்தது. எப்பவும் கண் இருக்கு லீஃப் வில்லேஜ் மேலே தான். அங்கே பார்த்தா சாஸ்கேவும் பார்த்தீங்கன்னா வெறும் அந்த இது எடுத்தான், சிடோரி எடுத்தான், அதுக்கே 4 கட் ஆச்சு, கண்ணுக்கே தெரில. அதுவும் அளவுக்கு ஸ்பீடாக இருக்குது, அந்த அளவுக்கு அவனும் இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்கான். இங்கே இப்போது அதை கூட இது கம்பேர் பண்ணுறப்போ நருட்டோது இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் மோதிங்கன்னா எவன் சாவிங்கன்னு எனக்கு தெரியடா அப்படின்ற மாதிரி இருக்குது. நருட்டோது வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்க சொல்லலாம், ஒரேடியாக வந்து அது பயன்படுத்தவே கூடாதுன்னா. இப்போ அக்காசுக்கு எதிராக இப்போ தான் ஒன்று தான் அவனுக்கு கிரியேட் பண்ணியே கொடுத்துருக்காங்க, ஒன்று அவந்துன்ட்டு. அதுவும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்போ என்ன இருக்குது, திரும்ப வந்து அவன் அட்டாக் பண்ணால் நரி தான் வெளியே வரும். அது வரக்கூடாதுன்னு எனக்கு கற்றுக் கொடுத்தது. மேபி கண்ட்ரோல் பண்ண எமட்டவும் கக்காஷியும் கற்று தரலாம். இவ்வளோ பவர் வேணாண்டா, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, இதே பாரு ஒருத்தன் செல்லு அளவுக்கு போட்டு அவனை தாக்கிக்கிற, அவ்வளோ வேணாம், உடம்பு அளவுக்கு போதும், நீ கண்ட்ரோல் பண்ணிக்கோன்னு மேபி அது கற்று தரலாம். எனக்கு சாசுக்கு எதாவது ஞாபகம் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இட்டாச்சிட்ட வந்து தன்னோட பவர் ரொம்ப லோவாக இருக்குது, நம்ம அதற்கு ஈக்குவலாக இல்லைன்றதுக்கே கடுப்பாகி வெளியே வந்து இங்கே சேர்ந்துட்டான். இப்போ நரோட்டோக்கிட்டே அவன் திரும்ப தோத்தான், அவன் என்ன ஆவான், எவ்வளோ கடுப்பாவான், இதுவும் கற்றுக்கிட்டது வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு ஒரு நிலைமை சப்போஸ் பின்னாடி எதாவது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சாசுக்கு அவ்வளோதான் போல. அதான் 2 பேரும் அதே வெறி பிடிச்சவங்க தான். அவங்ககிட்ட இவன் தோத்தாலும் இவன் வெறியாவான், இவங்ககிட்ட அவன் தோத்தாலும் அவனும் வெறியாவான். 2 பேரும் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைன்றான். 2 பேரும் எவங்கிட்டையுமே தோத்துறாதீங்கடா, ஈக்குவலாக அடி வாங்கி ஒன்றும் உள்ள இல்லை, 2 பேரும் வந்து ஈக்குவலாக நில்லுங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே வந்து நரோட்டோ தோத்தா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்ப்பா, வெறி கொண்டு இன்னும் ட்ரெயின் பண்ணுவான். பட் சாசுக்கு அப்படி இல்லைல்ல, தோத்தா வேற மாதிரி மாறிடுவான். ஸோ அது சொல்கிறேன் நான். அதான் ஆக மொத்தம் 2 பேருமே மிருகமாக தான் மாறுவானுங்க, அந்த மாதிரி தான் இருக்குது எனக்கு இதில் கூடங்க. இப்போது இதில் வந்து டைலாக்ஸ்லாங்க செம்மையாக இருந்துச்சு. அதாவது வந்து அழுதுட்டு அப்படியே உக்காந்துட்டு இருக்கிறது இல்லைன்னு சொன்னது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு. அந்த கக்காஷி ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, அடுத்த ஜென்ரேஷன் நம்மளை தூக்கி சாப்பிட்றோன்னு. அதுதான் நம்மளுக்கு இல்லாத ஒரு கெப்பாசிட்டி அவங்கள்ட்ட இன்னும் அட்வான்ஸாக இருக்குது. நம்ம வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க இது பண்ண ஆள் இல்லாமல், நம்ம இப்போ ஜென்ரலாகவே சொல்கிறோம், நம்ம ஜென்ரேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தான் இப்போ வந்து எல்லாமே கைக்குள்ளே வந்துடுற அளவுக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்குது. நம்மளோட பல மடங்கு அவங்க சீக்கிரமாகவே எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. அதுக்கு நம்மளே சொல்லலாம், நம்மளுக்காக எந்த வயசில் ஒரு 25 வயசில் தான் நம்மளுக்கு அதெல்லாம் தெரியும்னா, இந்த 10 வயசுலேயே எல்லாமே தெரிஞ்சது. அவ்வளோ சீக்கிரமாக நாலேஜ் வளர்ந்தது, எல்லாமே பண்ணிடுது. ஸோ ஜென்ரேஷனுக்கு எல்லாமே அட்வான்ஸ் தான். அதனால தான் நான் வந்து அகாசுக்கு மேலே கோவப்படுறதும் கூட. ஏன்னா இப்போ சாபுசா இவங்களாம் வந்து உலகத்தையே அழிக்கணும் மாற்றணும்னு சொல்கிறது, ஏன்னா அவங்க டைமில் இருந்து பார்த்தா மக்களை வச்சு அடுத்த ஜென்ரேஷனையும் முடிவு பண்ணி அவங்களும் இப்படி தான் இருப்பாங்க, இந்த உலகமே வேணாம் அப்படின்னு சொல்லி அழிக்கிறது எனக்கு அதனால தான் பிடிக்காம இருக்கிறது. அந்த தாட் வந்து ரொம்ப தப்பு இல்லை. அப்போ இருந்த மாதிரி இப்போ இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது இல்லை. அது மாதிரி அப்போ யாரோ பண்ண தப்புக்காக தப்பே பண்ணாத இந்த ஜென்ரேஷனை வந்து நான் அழிப்பேன், நான் வந்து மாற்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்கிறது வந்து லாஜிக்கே இல்லை. எல்லா ஜென்ரேஷனையும் தப்பு சரி இருக்கும். பட் வந்து அதுக்கு ஒரேடியாக வந்து அழிச்சிறது ஒரு தீர்வாயிடுமா அப்படின்னா அது சொல்ல முடியாது இல்லையா. எவ்வளோ நல்லவங்க இருக்காங்க. இப்போ இந்த லீஃப் வில்லேஜ்னு எடுத்துக்கிட்டா, இல்லை காரா அது இதுன்னு எடுத்தால் அங்கங்கன்னு இருக்காங்களா, போராடுறவங்க இருக்காங்க, நல்லது சொல்ல இருக்காங்க, இவ்வளவும் இருக்குது. ஸோ இதையும் நீ வந்து இது பண்ணிட்டா அப்புறம் என்னடா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்து எனக்கு வந்து ஆஸ்மாது இன்னும் ஷாக்கு. நான் வந்து அவங்க வெறும் லவ்வர் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தா, கையில் ரிங்கும் இருக்குது. ஸோ கல்யாணம் பண்ணி அவங்க ப்ரெக்னெண்ட்டாகவே இருக்காங்க. இது என்னடா அப்படின்ற மாதிரி. இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. பட் இதை சொல்கிறதுக்கு தான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருந்தாரா அப்படின்ற மாதிரி இப்போ டவுட் வருது. ஏன்னா நம்ம கக்காஷிட்டையும் சொல்ல வந்தார், அவங்ககிட்டையும் சொல்ல இது கொஞ்சம் தயங்கினார். ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது இதை சொல்லதான் அவர் வெக்கப்பட்டு நின்னாரா அப்படின்ற மாதிரி இருக்குது. மனசே போயிடுச்சு. இவங்க சொன்னாங்க இப்படி ஒரு அப்பாவை இழந்துட்டாங்களே, அந்த குழந்தைக்கு அது கிடைக்காம போயிடுச்சுன்னு. பட் சிக்கமாறு மூலியமாக அது கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இனிமேல் அதுக்கு குருவாக இவன் இருப்பான். குருக்கிட்டேருந்து கற்றுக்கிட்ட அதே விஷயத்த குருவோட குழந்தைக்கு இவன் நாளைக்கு ட்ரைன் பண்ணுவான்ல, அதை விட பல மடங்கு சொல்லுவான். ஸோ அவங்க அப்பாவை மிஸ் பண்ணாமல் குருவாக இவன் இருந்து அதை பண்ணுவான்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் நம்ம வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.